www.tuhil.net அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நமக்கு வாரம் ஒரு ஷர்ட் தர சொல்லியிருக்காங்க. அதில் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், வியூவர்ஸுக்கு நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வாரம் வந்து இந்த தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறவங்கள வீக்லி ஏதாவது ஒருத்தரை மட்டும் பெஸ்ட் கமெண்ட் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி நம்ம அவருக்கு மட்டும் சட்டையை வந்து ஆன்லைனில் டேரெக்டாக அவங்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பெஸ்ட் கமெண்ட் எது அப்படிங்கிறது வர ஞாயிற்றுக்கிழமை போட போகிற வீடியோவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பண்ணவங்களாம் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாரம் ஒரு நல்ல காட்டன் ஷர்ட்டை வெல்லுங்கள். நம்ம அரசியல் தான் பேசுகிறோம், ஆனால் ஓட்டு அரசியல் இல்லை, சித்தாந்த அரசியல். பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் வழியிலான சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவாக யார் பேசினாலுமே நம்ம ஆதரவு தெரிவிப்போம், எதிராக யார் பேசினாலுமே நம்ம எதிர்ப்போம். எடுத்துக்காட்டுக்கு சாதி ஒழிப்புன்னு பேசுனா ஆதரிப்போம், சனாதனம்னு பேசுனா எதிர்ப்போம். இது மகாத்மா காந்தியாகவே இருந்தாலும் சரி, இந்த மொழிக்காரரு, இந்த கட்சிக்காரரு, இந்த ஊருக்காரரு, இந்த நாட்டுக்காரர் அப்படிங்கிற இந்த எந்த அடிப்படையிலையுமே நம்ம ஆதரிக்கவோ எதிர்க்கவோ மாட்டோம். பகுத்தறிவோட சமூக நீதியை யார் பேசினாலுமே நம்ம ஆதரிப்போம். இது நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுகன்னு முறவாசல் வச்சு விமர்சித்து தான் என்னுடைய நடுநிலைமையை நக்கணும் அப்படிங்கிற அவசிய கூந்தல் நமக்கு இல்லை. இது இன்னமும் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னாக்க பேரறிஞர் அண்ணா சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, அதை பாருங்கள். அவ்வளவுதாங்க, அவ்வளவே தான். சரி எது தப்பு எதுன்னு மக்கள்கிட்ட நம்ம புரிய வச்சிட்டோம்னாக்கா ஆளுகிறவர்கள் சரியா இருக்காங்களா தப்பா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத மக்கள் செய்வாங்க. ஸோ மக்களை மீறி ஆளுகிறவர்கள் இங்கே எதையும் செய்ய முடியாது. ஸோ யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நம்ம பேசல, யார் ஆட்சிக்கு வந்தாலும் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். ஸோ இன்றைக்கி போகிற அட்மின் டாக்ஸ் எதை பற்றி நம்ம போட போகிறோம் அப்படின்னாக்கா, ரீசெண்டாக நங்கநல்லூரில் நம்ம பாஜக கட்சியோடைய ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஒரு வயசானவர் உள்ளே புகுந்து திடீர்னு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி இல்லை, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காரு. அது வந்து 15 லட்சம் தரேன்னு சொன்னாரே, அது எங்கடா போச்சு, இந்த 15 லட்சம் எப்படா தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். தள்ளாத வயதிலும் அவருடைய கேள்வியை தாங்கிக் கொள்ள முடியாத நம்ம கட்சியினர் அவரை தள்ளி விட்டு சில உள்ள ரகலைகள் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் உள்ள பூந்த காவல்துறை அந்த வயதானவரை அப்படியே வலிச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா, அதான் நடந்தது. இதுக்கான ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அந்த சம்பவத்துக்கான ஃபுட்டேஜஸ் எதுவுமே இல்லை, ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை, நடந்ததுக்கான எந்த அடையாளமும் ஒரு தடமுமே இல்லை. ஏன்னாக்கா இது நடக்கலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, இது நடந்திருக்கு, தடம் தெரியாமல் செஞ்சுருக்காங்க இந்த திமுகவினர். இந்த திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, உள்ள பூந்து நம்ம ஆட்களாக பார்த்து கரெக்டாக மணிக்கட்டிலேயே போட்டிருக்காங்க. இந்த திமுகவினருடைய இந்த அராஜக போக்கை நம்ம கண்டிச்சாகணுங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? ஏயா அடிச்சதான் அடிச்சிங்க, அது என்ன எல்லாரையும் கரெக்டாக மணிக்கட்டிலேயே போட்டுறீங்களே என்னன்னு கேட்கறது. ஏன் வேற இடமே கிடைக்கல உங்களுக்கு? அது என்ன மணிக்கட்டிலேயே போடுறீங்க? மணிக்கட்டில் அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் மூஞ்சி இருக்கு, மூக்கு இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, முதுகு இருக்கு, மண்டை இருக்கு, எவ்வளோ உடம்பு இருக்கு, அதை விட்டுட்டு அது என்ன கரெக்டா மணிக்கட்டிலேயே போடுறீங்களே, அது என்ன ரகசியம்னு நான் கேட்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட எவ்வளவு அடிச்சாலும் அப்பரு லோயர் மிடில கை வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில் தமிழனை பாராட்டணும். பாருங்க, எல்லாம் இந்த ரக்ஷா பந்தன் அன்னைக்கு ராக்கி கிட்ட உட்காந்துருக்கு, அந்த மாதிரி உட்காந்துருக்கு. இந்த அம்மாவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பிட்டிங்க தலையில ஒரு பரிவட்டம் கட்டி விட்டுருக்காங்க. ஆமா, அது என்ன, இது எல்லாத்துக்கும் பரிவட்டமும் ரக்ஷா பந்தனும் கட்டி விட்டு எல்லாத்துலையும் ஏன் இது எதுக்கு ஜாம தள்ளி விட்டு போயிருக்கீங்க? ஏப்பா அறிவு இல்லை உங்களுக்கு? எவ்வளவு நேரம் ஜாம தலை விட்டு பெட் இல்லாம என் தலைவன் உட்காந்துருப்பாங்க. ஜாம தலை போனமே சீக்கிரம் கொண்டு போய் பெட்டை கொடுக்கணுமே அறிவு இல்லை உங்களுக்கு? எவ்வளவு நேரம் ஈமுச்சு தலையாதது? அதுல இந்த 2வது ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, அவருடைய லுக்க பாருங்க, எப்படா பிரெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசியில் அந்த ஏக்கத்தில் அப்படியே ஒரு பார்க்குற பார்வை இருக்குல்ல, அப்படியே சுண்டி இழுக்குதுங்க அந்த பசி பார்வை. சீக்கிரம் ஒன்று பிரெட்டை கொடுங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் டெல்லியில் நடந்துச்சு. யாரு? நம்ம அண்ணா சார் ஊழலுக்கு எதிரான உண்ணாவிரதம் உட்காந்தாப்புல. அந்த ஊழலுக்கு எதிரான உண்ணாவிரதத்தில் சுஜாதாவும் சங்கர் மட்டும் தான் உட்காரல, பாக்கி எல்லாருமே அட்டன் பண்ணிட்டாங்க. அதை அப்படி இருந்த உண்ணாவிரதத்தில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 10 லட்சம் பிரியாணி போட்டு வாங்கி வச்சுட்டு உண்ணாவிரதம் இருந்தார். அந்த அறிவு வேண்டாம் உனக்கு? அதுக்கு லட்சக்கணக்கில் கார்பரேட் கம்பெனியில் காசு கொடுத்துருக்கு. எதுக்கு? எல்லாரும் பசியோடு இருக்கக்கூடாது, உண்ணாவிரதம் இருந்தாலும் சாப்பிட்டு உண்ணாவிரதம் இருக்குன்ற அந்த அந்த ஒரு நல்ல எண்ணம், நல்ல மதிப்பு, அது தெரியாது உங்களுக்கு? இதே மாதிரி ஒரு சம்பவம் பெரிய சண்டை அம்பத்தூர்ல நடந்துச்சு. நம்ம ஜியோட பிறந்த நாள் அன்னைக்கு பூரா பலூனை கட்டி பெரிய டெக்கரேஷன் பண்ணி அதே மாதிரி மாஸ்க் போடாமல் நிறைய பேர் கூடி பண்ணாங்க.
அந்த கூட்டத்தில் என்னாச்சுனாக்கா பலூன்கள் பஸ்ட் ஆகி பல பேர் ஹாஸ்பிட்டல் படுத்தாங்க அப்படின்னு நம்ம நல்லா பார்த்தோம். ஸோ அதுக்கான ஃபுட்டேஜஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. நல்ல வேலை ஃபுட்டேஜஸ் இருந்துச்சுங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த பலூன்கள் பஸ்ட் ஆனதுக்கு காரணமே பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் உட்காந்து நம்ம மாறி என்ன வீடியோ போட்டுருப்பாப்ல. ஸோ அந்த மாதிரியான சிக்கல்கள் இதில் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எந்த ஃபுட்டேஜையும் நாங்கள் காமிக்கவே கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் ட்ரிக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இதில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எந்த ஃபுட்டேஜும் நாங்கள் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். எப்படி என் ராஜதந்திரம் இப்படி ஒரு பிக்சர் வளம் வந்துட்டு இருக்குங்க. அது உண்மையான தெரியல. அதாவது அக்கா தலப்பாக கட்டி அதில் ஜாம்லாம் தடவி கையில் வந்து ராக்கி பந்தன் கட்டி அதில் ஜாம்லாம் தடவி ஃபோட்டோ போட்டுருந்தாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, பிஜேபி மீட்டிங்கில் போயிட்டு ப்ரெஸ் மீட்டில் அக்கா அந்த தலப்பாக அப்புறம் ரக்ஷா பந்தன் இது எதுவுமே இல்லாமல் நல்லா டிப்டாப்பாக பயங்கர மேக்கோட அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரே நாளில் எப்படி இந்த புண்ணுகள் ஆறும் அப்படிங்கிறது ஒருவேளை போதை தர்மன் வந்திருப்பாரோ பாருங்க. எங்கள் அக்காவுக்கு இந்த தலை முடியில் அடிபட்டு அவ்வளோ ரத்தம் வந்திருக்கு பாருங்க. சே, நல்ல வேளை தலையில் அடிபட்டு தான் என்ன இருக்குமோ தெரிலங்க. ஏக்கா எவ்வளோ அடிபட்டுருக்கு, எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு வந்து ஒரு செட்டப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி அசால்ட்டாக இப்படி சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்குறியக்கா. உனக்கு அடிபட்டுருக்குக்கா. வி வாண்ட் எமோஷன். பர்ஃபார்மன்ஸ் பத்தலக்கா. உனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம்? இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் என்னைக்கு வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவராகி அங்கே ஒரு விஷயம் பாருங்கள், அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு செட் ரத்தம் கூட இல்லை, மேக்கப்பு ஒரு பொட்டு கூட கிடையாதுங்க. அவ்வளோ கலவரத்துலையும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அக்கா. நாங்கள் நீங்கள் பார்த்துக்கணும், வித்தியாசமாக அடிச்சிருக்காங்க. இதையொட்டி ஒரு வீடியோ மீம்ஸ் ஒன்று வளமுறது, அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். இன்னும் நல்லா சிரி. அறிவில கையில் அடிபட்டு சிரிக்கிறேன். புன்னகையே இன்னும் கொஞ்சம் 2 நாளைக்கு அவன் கண்ணில் படுற மாதிரி சுத்து. அவன் பார்க்கும்போது கை வலிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடு. ஓகேவா? இதை சார்ந்த ஒரு மீம்ஸ் வந்துருக்கு, அதை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்லாம் அந்த கொரோனா பேஷண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பேஷண்ட்ஸை வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டாங்க. அதுக்காக நீங்கள் வந்து இதை பொய்ன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் கீழே என்ன கேட்டிருக்கீங்க, கேசரி போடுறா. அப்போ தான் கேசரி போடுற அவசரத்துக்கு கலந்து அப்படியே ரத்தம் மாதிரி தடவிட்டு வந்துட்டாங்க எங்கள் ஆளுங்க வெளில போய் கட்டுக்கிட்டு வந்து அப்படின்னு சொல்ல வரீங்க. எங்கள் எல்லாத்தையும் சந்தேகப்படுவீங்களா நீங்கள்? உங்களுக்காக வந்து என்ன திமுக காரனை கூப்பிட்டு அடின்னு சொல்லி அதை உங்கள்கிட்ட ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்க முடியுங்களால? என்னங்க நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாங்கி கைத்தட்டு வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகிருதே. எது யூகேஜி மாணவருடன் கொடூர மோதலா? ஏங்க திமுக ரவுடிகளோட ஒரு மாதிரியான கதகளம் ஆடிட்டு வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துங்க ஆளுகள் லைவாக போட்டிருக்காங்க. ஏதோ யூகேஜி மாணவருடன் மோதல்னு சொல்லி கிண்டலு நக்கலு நையாண்டி. அதுக்கு கீழே என்ன பச்சை தமிழ் என்பதால் பச்சை ரத்தம். இது நக்கலின் உச்சம். இருட்டுமண்டியே. அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பிஜேபியின் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு கட் பண்ணிடுறேன். எங்களுடைய பிஜேபியினுடைய சிஎம் கேண்டிடேட் அண்ணன் எல் முருகன் அவர்கள் வர சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாம். இருட்டு ஆடுங்க இருக்கட்டும் உங்களுக்கு. இருங்க. இதே திமுகவினரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஃபோட்டோ போட்டிருக்காரு, அதையும் பாருங்க. அந்த திமுகவினரால் பாதிக்கப்பட்ட அந்த ஏழை மாணவருக்கு நம்ம ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எது தொழிலுக்கு புதுசா? ஏங்க பழசுதாங்க, சொன்னா நம்புங்க. ஏக்கா நான் அப்பவே சொன்னேன்ல, கையை அப்படியே தூக்கிக்கிட்டே வச்சிருந்தீங்கன்னாக்கா புதுசுன்னு கண்டுபிடிச்சிருவாங்கக்கா. கையை போல கீழே இருக்கு. கடைசியாக ஒரு வீடியோ இருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ இந்த அட்மின் டாக்ஸில் போட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். மீண்டும் வேற ஒரு சம்பவத்தில் உள்ள கமெண்ட்ஸோட நான் வேற ஒரு அட்மின் டாக்ஸை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.